உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள், இங்கேயும் எப்பொழுதும். நமக்கு தெரிஞ்சது சகனம் சரிதானா? இந்த பையன் வேற ரொம்ப சங்கடமா பேச போறானே. அந்த வீட்டில் இருக்கிற பொண்ணு என் அப்பன் சிவன் மேலேயே சத்தியம் பண்ணிட்டாளே, என்னத்த பண்றது? ஐயா, ஐயா, சொல்லுங்க தம்பி. ஐயா, அங்க பாருங்க. ஐயா, இப்பதான் இங்க என்ன நடக்குதுன்னு புரியுது. அங்க வருது வேற யாரும் இல்ல, அந்த இச்சாதாரி தான். அது என்னோட உருவத்தை எடுத்து உங்களை பார்க்க வருது. அதனாலதான் உங்களுக்கு சகுனம் எல்லாம் தப்பா காட்டி இருக்கு. ஐயா, அது வரத்துக்குள்ள நம்ம கிளம்பி போயிடலாம். நம்ம அது கண்ணில் படாம இங்க இருந்து தப்பிச்சு போயிடலாங்கய்யா. இல்லைன்னா அது விடாது நம்மள. நீங்களும் இச்சாதாரி அவதாரம் தானா? அப்ப மெயின் இச்சாதாரி எங்க இருக்கு? அதுதான் எங்க எல்லாருக்கும் கட்டளை கொடுத்துட்டு இருக்கு. அது மட்டும்தான் இன்னைக்கு ஆட்டக்காரியே. அதுதான் இறங்கி விளையாடிட்டு இருக்கு. அது வரும்போது வந்து இறங்கும். லேகா, லேகா. தமன்னா ராணி வரா, வா போய் சரி வாங்க வாங்க. வா. லேகா, என்ன ராணி? என்ன லேகா இங்க வந்து நின்னுட்டுக்கிறீங்க? இல்ல ராணி, வாசல்ல நடக்கிற பூஜை எல்லாம் பாத்துட்டு இருக்கேன். அப்பதான் நீ சொன்ன மாதிரி அந்த இச்சாதாரி இன்னைக்கு பிடாரனை வச்சு ராஜ மகுடிய ஊதி கட்டுப்படுத்துவீங்கன்னு எனக்கு நம்பிக்கையே வந்துச்சு. இல்ல லேகா. என்ன ராணி, ஏன் இப்படி சொல்றீங்க? இத பாருங்க. ஏன் இப்படி பயந்தீங்க? பின்ன என்ன ராணி, ஏதோ நகம் மாதிரி கொண்டு வந்து காட்டினா பயப்படாம எப்படி? இது ராஜாலியோட நகம். இத யார் தலையில வச்சாலும் அவங்க இச்சாதாரியா இல்லையான்னு காட்டி குத்துரும். அத்தை இப்ப பாருங்களேன், நீல நிறமா மாறிக்கினே வருது. இத்த என்னாண்ட குத்த சாமியாரு, இது நீல நிறமா மாறுச்சுன்னா உன் ஊடே இச்சாதாரியோட கட்டுக்குள்ள வந்துருச்சு அர்த்தம்னு சொன்னாரு. இப்ப கொஞ்ச நேரம் முன்னால ரூமுக்கு பூ எடுக்க போக சொல்லத்தான் நான் இத பார்த்தேன். என்ன இவ இவ்ளோ கரெக்டா சொல்றா? இந்த வீடு முழுக்க என்னோட கட்டுப்பாட்டுக்குள்ளதான் வந்திருக்கு. ஆனா அதை இந்த கழுகோட நகம் காட்டி கொடுக்குமா? இது நீல கலர்ல மாறி இருக்குன்னு சொல்றா. அதையும் நம்ப முடியல. ஆனா கலர் மாறி இருக்கிறத நம்பாமே இருக்க முடியலையே. நான் லேக்கா யோசிக்கிறேன். இப்ப எனக்கு என்னமோ இந்த பூஜை சரியா நடக்குமா நடக்காதான்னு ஒன்னும் தெரியல. தமன்னா, நீங்க எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணணும். என்ன லேக்கா, இருந்த இடத்துல இருந்து இத்தனை பேரை ஆட்டி வைக்கிறீங்க, உங்களுக்கு நான் ஹெல்ப் பண்ணணுமா? ஆமா தமன்னா, ராணி கிட்ட இருக்கிற ராஜாலியோட நகம் கடைசி நேரத்துல கூட என்னோட ஆட்டத்தையே மாத்திடும். அது அவ கையில இருந்தா என்னால அவளை நெருங்கவே முடியாது. அதனால உங்கள ஒருத்தர் அதை எப்படியாவது திருடி எங்கேயாவது கொண்டு போய் போட்டு எரிச்சிருங்க. சரி லேக்கா, நீங்க கவலைப்படாதீங்க. எப்படியாவது அவ கிட்ட இருந்து அதை எடுத்து அதை இல்லாம பண்ணிடுறேன். வாங்க சித்தப்பா. வா. ஐயா கொடுங்க. பிடாரா, மகுடி ஊதி நீ என்ன அடக்க போறியா? உன்னை இந்த சித்தார்த் இவன் வீட்டுக்கு கூட்டிட்டு போக போறானா? அப்போ அந்த பையன்தான் உண்மையானவனா? நீதான் இச்சாதாரியா?
வேற என்ன காப்பாத்துங்க. நன்றி கருடரே, நன்றி. ஐயோ நானா விட்டு தப்பு பண்ற. என் அவதாரத்துல ஒன்ன கொன்னுடுச்சே. கருடரே, கே பிடாரா, உன்னால என்ன ஒண்ணும் பண்ண முடியாது. நீ இப்படியே இந்த காட்டுக்குள்ளேயே கிட. டேய் பிடாரா, அங்க பாரு, சித்தார்த் வந்துட்டான். அவன்தான் ஒரிஜினல். உன் கண்ணு முன்னாடியே பிடாரனா, அதாவது நீயா, உன்னோட உருவத்துல நான் அவன் கூட போக போறேன். விடாரா, நீ இங்கே இருக்கிற. உன் அவதாரத்தில் என் லீலைகளை காட்டுகிறேன். வேண்டாம், நீ தப்பு பண்ற. வேண்டாம், சொல்றேன். ஏலேக்கா, ராணிக்கு ஆரம்பத்துல இருந்தே எங்களை பிடிக்காது. ஒரு சந்தேகத்தோடயே எங்களை பாத்துட்டு இருப்பா. இப்ப போய் நாங்க ஏதாவது கேட்டா கூட அவளுக்கு டவுட் வந்துரும். ஆனா நீங்க தான் நம்பூதிரி உருவத்துல இருக்கீங்கல்ல, இவ்ளோ பண்ற நீங்க இதையும் அவகிட்ட இருந்து வாங்கிடலாம்ல. ஏன் தமன்னா, இவ்ளோ பண்ற எனக்கு அது தெரியாதா? அந்த ராஜாளி நகத்தை எங்க யாராலையுமே தொட முடியாது. அது 100 வருஷம் வாழ்ந்த ராஜாளி கழுகோட நகம். அதை தொட்டாலே அடுத்த செகண்ட் எங்க உருவத்துல மாற்றம் தெரியும். அதோட எங்க சக்தியும் குறைஞ்சு நாங்க பாம்பா மாறிடுவோம். ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.